இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Proverbs 21:31. The horse is prepared for the day of battle, but deliverance is of the Lord. Amen. Glory be to the Lord Jesus Christ. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காத்து கொண்டிருக்கிற ஜெயத்தை அவர் இந்த நாளிலே கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். விசுவாசத்தில் வல்லவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் நம்பி விசுவாசிக்கின்ற போது கர்த்தர் இதுவரைக்கும் தோல்வியின் வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் ஜெயமான வாழ்க்கையை கொடுக்க உண்மையுள்ள தேவனாய் இருக்கின்றார். கர்த்தரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொண்டு வர முடியும். நீங்களும் நானும் இதுவரைக்கும் அநேக தோல்விகளை கண்டிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் தோல்வியின் பாதையில நடக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறேன். தானியேலுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்து ஜெயத்தை கொடுத்தார். தரியுவின் ராஜ்யபார காலத்தில், பெர்சியாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இவ்விதமான ஜெயத்தை நிச்சயமாய் கொடுப்பார். தாவீதுக்கு கூட அவன் பெலிஸ்தியனுடைய எதிராக நின்ற பொழுது உலகமே அங்கிருந்த எல்லாருமே ஒருவேளை பயந்து இருக்கலாம். எல்லாரும் கோலியாத்தை தோற்றார்கள். ஆனால் தானியேலோ ஒரே ஒரு கல்லின் மூலமாய், சிறிய கல் மூலமாய் விசுவாசத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரே கல்லினாலே பெலிஸ்தீனை மேற்கொண்டான். அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தேவன் தாவீதிற்கு ஜெயத்தை கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கும் எனக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர். அவரும் கூட நம்மை பார்த்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர் ஜெயித்தபடியினால் உங்களுக்காகவும் எனக்காகவும் சாத்தானை அவர் வென்றபடினாலே நீங்களும் நானும் நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய பாடுகள் எல்லாவற்றின் மேலும் நிச்சயமாய் ஜெயத்தை நாம் ஏறெடுப்போம். நம்புவீர்களா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் போராட்டத்தின் பாதையில, கஷ்டத்தின் பாதையில, தோல்வியின் பாதையில, கண்ணீரின் பாதையில சென்று கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த நாளிலே ஜெயத்தை நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.